டெய்லி ரொட்டீன் போட்டே ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு சண்டே, ஷாப் கிடையாது. பட் இருந்தாலுமே பிரியாணி ஆர்டர்ஸ் இருக்கு. சரி, பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு போயாச்சு. போனா நம்ம டீம் எல்லாருமே டான்ஸ்லாம் ஆடிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பிரியாணிக்கான வேலை எல்லாமே நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு ஆர்டர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கிலோ சிக்கன் பிரியாணி, 4 கிலோ மட்டன் பிரியாணி, அது இல்லாம ஒரு 7 கிலோ மட்டன் பிரியாணி, பைனாப்பிள் கேசரி, வாட்டர் பாட்டில், வாழை, கத்திரிக்காய், ரைத்தா, இது எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஷாப் என்ன ஆச்சு, ஷாப்ல நீங்க இருக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்மளோட நெம்மேலியில இருக்க ஷாப்ல வந்து இப்ப நாங்க இல்ல ரீசன்ஸ்னால அந்த ஷாப் வந்து நாங்க க்ளோஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டு இப்ப வேற யாரோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ்னா எப்பவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்க தான் செய்யும். அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் தான் யோசிக்கணும். இந்த ஷாப் இல்லனாலும் வேற ஷாப் நம்ம ஓபன் பண்ண தான் போறோம். சீக்கிரமே அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். பட் அந்த ஷாப் இல்லனாலுமே நம்மளோட 89 பிரியாணி ஷாப் இருக்கு. யாமாஸ் எக்ஸாக்ட்டா செங்கல்பட்டு பிரிட்ஜ் ஏறி இறங்கி கீழே இதுவுமே நம்ம ஷாப் தான். நீங்க டைரக்டா வந்து சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் இந்த ஷாப்போட வீடியோஸ் நான் ரெகுலரா அப்டேட் பண்ண போறேன். என்ன ஃபுட் செய்றோம், என்னென்ன பண்றோம், ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல வரப்போகுது. அண்ட் மொத்தமா இன்னைக்கு ஆர்டர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்களுமே கிச்சன்ல கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். அண்ட் இது போல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்ல ஈவென்ட்லயோ நாங்க உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரணும், இல்ல வேற ஏதாச்சும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே கமெண்ட்லயோ டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். டைரக்டா கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஷாப்பை பத்தின ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம்.